பெரும்பாலும் சிக்னலில் யாராவது ஏழைகளை பார்த்தால் நாம் நம் காரின் கண்ணாடியை மேலே ஏற்றி விடுகிறோம். 10 அல்லது 20 ரூபாய் கொடுப்பதால் என்ன மாறிவிடப் போகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அன்று மும்பையின் அந்தேரி சிக்னலில் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தும் ஒரு சம்பவம் நடந்தது. சிக்னலில் சிவப்பு விளக்கு எரிய அங்கே ஒரு பளபளப்பான ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து நின்றது. அப்போது அந்த விலையுயர்ந்த காரின் கருப்பு நிற கண்ணாடியில் லேசான தட்டல் சத்தம் கேட்டது. வெளியே 20-22 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய பெயர் ரூபி. கிழிந்த பழைய ஆடைகள், களைந்த தலைமுடி, யாரையும் அளவைக்கக்கூடிய பசி அவளது கண்களில் தெரிந்தது. காரின் உள்ளே கதிர் அமர்ந்திருந்தான். அவன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். ரூபி நடுங்கும் உதடுகளுடன் பணம் கேட்டாள். கதிர் நினைத்திருந்தால் ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுத்து அவளிடமிருந்து தப்பித்திருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அவன் பணத்தை எடுப்பதற்கு பதிலாக காரின் கதவை திறந்து அந்த பெண்ணின் முன்னால் ஒரு நிபந்தனையை விதித்தான். அதை கேட்டு அங்கே நின்று கொண்டிருந்த போலீசாரும் பொதுமக்களும் அதிர்ச்சியடைந்தனர். கதிர் ரூபியின் கண்களை நேராக பார்த்து, நான் உனக்கு ஒரு பைசா கூட பிச்சையாக தரமாட்டேன் என்றான். கதிரின் குரல் கம்பீரமாக இருந்தது. ஆனால் அதில் வெறுப்பு இல்லை. ரூபியின் இதயம் படபடத்தது. இந்த பணக்காரனும் தன்னை அவமானப்படுத்துகிறான் என்று அவளுக்கு தோன்றியது. அவள் சத்தமில்லாமல் அங்கிருந்து நகரத் தொடங்கினாள். நில் என்று கதிரின் கனத்த குரல் எதிரொலித்தது. சிக்னல் மாறுவதற்கு இன்னும் 100 வினாடிகள் மீதம் இருந்தன. கதிர் காரை விட்டு வெளியே வந்தான். அவன் ஒரு 100 ரூபாய் நோட்டை காண்பித்தான். ஆனால் அதை கொடுக்கவில்லை. அவன் கூறினான், கேள், இந்த பிச்சை பணம் உன்னுடைய இன்றைய பசியை மட்டும் போக்கும். ஆனால் நாளை நீ மீண்டும் இதே சிக்னலில் தான் வந்து நிற்பாய். நான் உனக்கு இலவசமாக சோர்பட மாட்டேன். ஆனால் உனக்கு உழைப்பதற்கான தைரியம் இருந்தால் நான் உனக்கு வேலை தருகிறேன் என்றான். ரூபி ஆச்சரியத்தில் உறைந்து போனாள். இதுவரை சிக்னலில் அவளுக்கு ஏச்சிக்களும் பேச்சுக்களும் அல்லது சில சில்லறை காசுகளுமே கிடைத்திருந்தன. யாரும் அவளுக்கு வேலை தருவதாக கூறியதில்லை. கதிர் தொடர்ந்து கூறினான், என்னுடைய ஹோட்டலில் வேலைக்கு பஞ்சமில்லை. ஆனால் எனக்கு உழைக்க தெரிந்த மனிதர்கள் தேவை. நீ பாத்திரங்களை கழுவ வேண்டும், தரையை துடைக்க வேண்டும், 12 முதல் 14 மணி நேரம் வரை வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும். அதற்கு பதிலாக உனக்கு தங்குவதற்கு இடமும் உணவும் உன்னுடைய உழைப்பிற்கான ஊதியமும் கிடைக்கும். பிறகு கதிர் எல்லோரையும் மௌனமாக்கி அந்த கேள்வியை கேட்டான். சொல், உனக்கு பிச்சை காசு வேண்டுமா அல்லது மரியாதையான வாழ்க்கை வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்பினால் இப்போதே இந்த காரில் ஏறி உட்காரு. இல்லையென்றால் இந்தா 100, இதை வாங்கி கொண்டு வேறு காரிடம் செல் என்றான். அந்த இடமே நிசப்தமானது. ஒரு பெரும் கோடீஸ்வர தொழிலதிபர் ஒரு ஏழை பெண்ணை தன் காரில் ஏறி உட்காரும்படி வாய்ப்பளித்து கொண்டிருந்தார். ரூபி கதிரின் கண்களை பார்த்தாள். அங்கே எந்த ஒரு தவறான எண்ணமும் இல்லை. ஒரு சவால் மட்டுமே இருந்தது. ரூபி அந்த 100 ரூபாய் நோட்டை திருப்பி தந்துவிட்டு, எனக்கு வேலை செய்ய வேண்டும் ஐயா, நான் உழைப்பை கண்டு பயப்பட மாட்டேன் என்றாள். கதிரின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை அரும்பியது. அவன் அப்படி என்றால் ஏறு என்றான். அனைவரும் பார்த்து கொண்டிருக்க ரூபி அந்த விலையுயர்ந்த காரில் ஏறி அமர்ந்தாள். காரின் ஏசி அவளுக்கு குளிர்ச்சியை தந்தது. ஆனால் தன் அழுக்கு ஆடைகள் காரின் இருக்கையை கெடுத்துவிடக் கூடாது என்பதற்காக பயத்தோடு ஒரு மூலையில் ஒடுங்கி அமர்ந்திருந்தாள். சிக்னல் பச்சையாக மாற வண்டி புறப்பட்டது. கதிர் தன் ஓட்டுநரிடம், நேராக தி ராயல் மல்ஹோத்ரா ஹோட்டலுக்கு போய் என்றான். கார் ஹோட்டலை அடைந்ததும் அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் கதிரை வரவேற்க தலைவணங்கி நின்றனர். ஆனால் காரில் இருந்து ரூபி இறங்கியதும் அனைவரின் மூச்சும் நின்றுவிட்டது போலானது. ஹோட்டல் மேலாளர் திரு சரத் பதற்றத்துடன், சார், யார் இது என்று கேட்டார். கதிர், இவள் நம்முடைய புதிய ஊழியர். இவளை நேராக சமையலறைக்கு அனுப்பி பாத்திரம் கழுவும் வேலையில் அமர்த்து என்றான். சரத் ஆச்சரியமடைந்தார். ஆனால் சார், இவளுடைய தோற்றத்தை பாருங்கள் என்றார். கதிர் அமைதியான குரலில், இவளுக்கு தூய்மையான தங்குமிடமும் சீருடையும் கொடுத்து வேலையில் அமர்த்து. இவளிடம் எந்த ஒரு தனிப்பட்ட சலுகையும் காட்டக்கூடாது என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். திரு சரத் கோபத்துடன் ரூபியிடம், முதலாளிக்கு ஏன் திடீரென்று சாலையிலிருந்து குப்பைகளை அள்ளும் ஆசை வந்தது என்று தெரியவில்லை. என் பின்னால் வா என்றார். ரூபி அனைத்தையும் கேட்டாள். ஆனால் எதுவும் பேசவில்லை. தன் கண்ணீரை தானே விழுங்கி கொண்டாள். தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கிடைத்த கடைசி வாய்ப்பு இது என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. அவளுக்கு ஊழியர்களுக்கான சீருடை வழங்கப்பட்டது.
அவள் குளித்துவிட்டு தூய்மையான ஆடைகளுடன் வெளியே வந்தபோது அவளுடைய முகத்தில் இருந்த கள்ளங்கபடம் இல்லாத அப்பாவித்தனம் தெளிவாக தெரிந்தது. சமையலறையில் எச்சில் பாத்திரங்கள் மலை போல குவிந்திருந்த பகுதிக்கு அவள் அனுப்பப்பட்டாள். அங்கிருந்த பழைய ஊழியர்கள் அவளை கேலி செய்ய தொடங்கினர். ஏ மகாராணி, இங்கே வேடிக்கை பார்ப்பதற்கு பணம் தருவதில்லை. இந்த பாத்திரங்கள் அனைத்தும் அரை மணி நேரத்திற்குள் பளபளக்க வேண்டும். ரூபி மறுவார்த்தை பேசாமல் வேலையில் இறங்கினாள். சுடுதண்ணீர், காரமான சோப்பு மற்றும் குவியல் குவியலாக எச்சில் பாத்திரங்கள். 1 மணி நேரம் கடந்தது, 2 மணி நேரம் கடந்தது, பிறகு 3 மணி நேரமும் கடந்தது. சோப்பு மற்றும் சுடுதண்ணீரின் காரணமாக ரூபியின் மென்மையான கைகளில் தோல் உரிய தொடங்கியது. அவள் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. ஆனால் அவள் யாரிடமும் எந்த புகாரும் செய்யவில்லை. அவள் தொடர்ந்து பாத்திரங்களை தேய்த்து கொண்டே இருந்தாள். மற்ற ஊழியர்கள் அவ்வப்போது அவளை கிண்டல் செய்தனர். சாலையில் பிச்சை எடுப்பது சுலபமாக இருந்தது அல்லவா? இங்கே வேலை செய்தால் நாராய் நரம்பெல்லாம் அற்றுவிடும். ரூபி அனைத்தையும் கேட்டுக்கொண்டாள். ஆனால் அவளது உதடுகள் மௌனமாகவே இருந்தன. அவளது கண்களில் இருந்து விழுந்த கண்ணீர் சிங்கில் இருந்த சோப்பு நுரையில் கலந்தது. ஆனால் அவளது கைகள் ஒரு நொடி கூட நிற்கவில்லை. இரவு 11 மணி ஆகிவிட்டது. ரூபி எவ்வளவு சோர்வடைந்திருந்தாள் என்றால் அவள் எப்போது வேண்டுமானாலும் மயங்கி விழும் நிலையில் இருந்தாள். அப்போது மேலாளர் சரத் அங்கே வந்து ஊழியர்கள் சாப்பிட்டு மீதமிருந்த உணவு இருந்த ஒரு தட்டை நோக்கி காண்பித்தார். இதை சாப்பிட்டு விட்டு ஊழியர்கள் தங்குமிடத்தின் அறை எண் 40 போய் தூங்கு. காலை 5 மணிக்கு மீண்டும் வேலையை தொடங்க வேண்டும் என்றார். ரூபி அந்த ரொட்டியின் முதல் துண்டை சாப்பிட்ட போது அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. இது துக்க கண்ணீர் அல்ல, நிம்மதிக்கான கண்ணீர். அவளது உழைப்பில் கிடைத்த உணவை அவள் உண்பது இதுவே முதல் முறை. மறுபுறம் ஹோட்டலின் மிக உயரமான தளத்தில் கதிர் சிசிடிவி திரையில் ரூபியை பார்த்து கொண்டிருந்தான். ரூபி எந்த ஒரு தொய்வும் இன்றி அனைத்து கேலி பேச்சுக்களையும் சகித்து கொண்டு தன் வேலையை முழுமையாக முடித்ததை அவன் பார்த்தான். கதிர் மெதுவாக தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். நீ முதல் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றுவிட்டாய் ரூபி. ஆனால் இந்த உலகம் மிகவும் கொடூரமானது. இந்த புயலில் நீ எவ்வளவு காலம் நிலைத்து நிற்கிறாய் என்று பார்ப்போம். ஒரு மனிதனிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லாத போது அவனது உழைப்பு பார்ப்பதற்கே வியப்பாக இருக்கும் என்பார்கள். மாதங்கள் கடந்தன. ரூபியின் கைகளில் இருந்த கொப்புளங்கள் இப்பொழுது தழும்புகளாக மாறி இறுகிவிட்டன. மேலாளர் சரத்தும் மற்ற ஊழியர்களும் அவளது தன்னம்பிக்கையை உடைக்க எவ்வளவோ முயன்றனர். ஆனால் ரூபி ஒரு பாறையை போல உறுதியாக நின்றாள். அது மட்டுமின்றி ஹோட்டலின் தூய்மையிலும் அவள் முழு கவனம் செலுத்தினாள். கதிர் தன் அறையிலிருந்து அனைத்தையும் கவனித்து வந்தான். அவனுக்கு ரூபியின் நேர்மையின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட தொடங்கியது. அவன் எப்போதெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கிறானோ அப்போதெல்லாம் திரையில் ரூபினி வேலை செய்வதை பார்த்தாலே அவனுக்கு நிம்மதி கிடைத்துவிடும். ஆனால் பணக்காரர்களின் வாழ்க்கை அவ்வளவு எளிதானது அல்ல. கதிரின் திருமணம் அவனது சிறு வயதிலேயே அவனது தந்தையின் நண்பர் மகளான மாயாவுடன் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. மாயா மிகவும் தலைக்கணம் பிடித்த பெண். ஒரு நாள் மாயா லண்டனில் இருந்து திரும்பி ஹோட்டலுக்கு வந்தாள். கதிர் வரவேற்பறையில் நின்று கொண்டிருந்தான். ரூபி அங்கே தரையை துடைத்து கொண்டிருந்தாள். கதிரின் பார்வை மாயாவின் மீது இல்லை, மாறாக ரூபியின் மீதே இருந்தது. மாயா இதை கவனித்து விட்டாள். அவளது ரத்தம் கொதித்தது. அவள் அதே நொடியில் இந்த சாலையோர பெண்ணிற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்தாள். அடுத்த நாள் மாயா ஹோட்டலில் ஒரு நாடகத்தை தொடங்கினாள். என் நெக்லஸ் எங்கே என்று மாயா கத்திய சத்தம் ஹோட்டல் முழுவதும் எதிரொலித்தது. என்னுடைய 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ் திருடப்பட்டு விட்டது. மாயா அழுவது போல் நடித்து கொண்டே, கதிர், உன்னுடைய இந்த மட்டமான ஊழியர்களில் யாரோ ஒருவர்தான் என் நெக்லஸை திருடி இருக்கிறார்கள். எனக்கு அனைவரையும் சோதனை செய்ய வேண்டும் என்றாள். ஹோட்டலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முக்கியமாக என் அறைக்கு அருகில் இருந்த அந்த பெண்ணை சோதனை செய்ய வேண்டும் என்று கூறி தன் விரலை நேராக ரூபியை நோக்கி நீட்டினாள். ரூபி நடுங்க தொடங்கினாள். இல்லை மேடம், நான் எதுவும் செய்யவில்லை. நான் வெறும் தூய்மை பணி மட்டும்தான் செய்து கொண்டிருந்தேன் என்றாள். வாயை மூடு திருடி என்று மாயா உரக்க கத்தினாள். சாலையிலிருந்து வந்தவள், திருட்டு புத்தி எங்கே போகும்? மேலாளர் சரத் அனைவரின் முன்னிலையிலும் ரூபியின் லாக்கரை திறந்து பார்த்தார். அங்கே இருந்த காட்சியை கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். ரூபியின் பழைய ஆடைகளுக்கு நடுவே அந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ் ஜொலித்து கொண்டிருந்தது. சுற்றியிருந்தவர்கள் பேச தொடங்கினர். பார், இந்த சாலையோர ஆட்களே இப்படித்தான். இவர்களை ஒருபோதும் நம்பக்கூடாது. ரூபி அதிர்ச்சியில் கண் பிதுங்கி நின்றாள். அவள் ஓடி சென்று கதிரின் கால்களில் விழுந்தாள்.
ஐயா, மேலே இருக்கும் கடவுள் மீது சத்தியமாக நான் திருடவில்லை. யாரோ என்னை சதி செய்து மாட்ட வைக்கிறார்கள். நான் ஏழைதான், ஆனால் திருடி அல்ல. நீங்கள் என்னை நம்புகிறீர்கள் அல்லவா? ரூபி விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். ஆனால் கதிர் முற்றிலும் அமைதியாக இருந்தான். அவன் ஒரு கணம் கூட ரூபியின் பக்கம் பார்க்கவில்லை. மாயா முன்னோக்கி வந்து ரூபியை பலமாக தள்ளிவிட்டாள். அதில் அவள் வாசலுக்கு அருகில் இருந்த தரையில் போய் விழுந்தாள். செக்யூரிட்டி என்று கத்தினாள் மாயா. இந்த குப்பையை இப்போதே போலீசிடம் ஒப்படையுங்கள். கதிர், இப்படிப்பட்ட ஆட்களை நீ ஏன் உன் ஹோட்டலில் வேலைக்கு வைத்திருக்கிறாய் என்றாள். ரூபி தன் கடைசி நம்பிக்கையோடு கதிரின் கண்களை பார்த்தாள். தன்னை சிக்னலிலிருந்து மீட்டெடுத்த அந்த மனிதன் இன்று தனக்காக நிச்சயம் பேசுவான் என்று அவள் நினைத்திருந்தாள். எனக்கு ரூபி மீது நம்பிக்கை இருக்கிறது என்ற அந்த ஒரு வார்த்தையை தான் அவள் அவனிடமிருந்து கேட்க துடித்தாள். ஆனால் கதிர் தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். அவன் கனத்த குரலில், சரத், இவளை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள். போலீஸ் வந்து இங்கே எந்த ஒரு ரகளையும் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. இவளை ஹோட்டலை விட்டு துரத்துங்கள். இன்றைய தினத்திற்கு பிறகு இவள் இந்த நகரத்திலேயே கண்ணில் படக்கூடாது என்றான். இந்த வார்த்தைகள் ரூபியின் இதயத்தில் ஒரு குண்டடி பாய்ந்தது போல இருந்தது. அடி, உதை, ஏச்சுக்கள், பசி என அனைத்தையும் அவள் இதற்கு முன்பும் சகித்திருக்கிறாள். ஆனால் நம்பிக்கை உடைந்த இந்த வலியை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ரூபி மெதுவாக எழுந்து தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவள் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை, கெஞ்சவும் இல்லை. தன் உயிரை விட மேலாக நேசித்த அந்த நீல நிற சீருடையை கலற்றினாள். அதை அழகாக மடித்து மேசை மீது வைத்தாள். பிறகு அவள் கதிரின் பக்கம் திரும்பி பார்த்து, நீங்கள் எனக்கு வேலை கொடுத்தீர்கள் ஐயா, ஆனால் மரியாதையை தரவில்லை. பிச்சை காசை நான் அன்றே அந்த சிக்னலிலேயே விட்டுவிட்டேன். ஆனால் இன்றுதான் புரிந்தது, பணக்காரர்களின் உலகில் ஏழைகளுக்கு சந்தேகமே மிஞ்சும், நம்பிக்கை இல்லை என்று. உங்களுடைய இந்த அரண்மனை உங்களுக்கே இருக்கட்டும் என்றாள். ரூபி தன் பழைய கிழிந்த ஆடைகளுடன் வெறும் காலோடு அந்த ஹோட்டலின் கண்ணாடி கதவுகளை தாண்டி வெளியேறினாள். மும்பையின் சாலைகளில் அவள் மீண்டும் தனிமரமானாள். ரூபி சென்ற பிறகு மாயா கதிரை பிடித்து கொண்டாள். தேங்க் காட், கதிர், அந்த தொல்லை ஒளிந்தது. ஆனால் கதிர் மாயாவை ஒரு உலுக்கு உலுக்கி தள்ளிவிட்டான். அவனது கண்களில் இப்போது அமைதி இல்லை, மாறாக ஒரு பெரிய புயல் வீசியது. சரத் என்று கதிர் சத்தமாக கத்தினான். என்னுடைய லேப்டாப்பை மெயின் ஸ்கிரீனில் கனெக்ட் செய். அங்கு இருந்தவர்கள் மீண்டும் அதிர்ச்சி அடைந்தனர். கதிர் அந்த திரையில் மாயாவின் அறைக்கு வெளியே இருந்த சிசிடிவி காட்சிகளை ஓடவிட்டான். அதில் ரூபி அங்கிருந்து சென்ற பிறகு மாயா தானே தன் பையில் இருந்து அந்த நெக்லஸ் எடுத்து ரூபியின் லாக்கரில் மறைத்து வைப்பது தெளிவாக தெரிந்தது. மாயாவின் முகம் வெளுத்து போனது. மேலாளர் சரத் நிலைகுலைந்து போனார். கதிர், அது நான் சும்மா என்று மாயா திணற தொடங்கினாள். வாயை மூடு என்று கதிர் இடி போல கர்ஜித்தான். நீ அந்த பெண்ணின் மீது திருட்டு பழி மட்டும் சுமத்தவில்லை, என்னுடைய ஆன்மாவையே கொன்றுவிட்டாய். ரூபி ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டாள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் நான் அமைதியாக இருந்தேன். உன்னுடைய உண்மையான முகத்தை எல்லார் முன்னிலையிலும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். கதிர் கதவை நோக்கி தன் விரலை காட்டி, கெட் அவுட் மாயா. சரத், நீ இன்றிலிருந்து வேலையை விட்டு நீக்கப்படுகிறாய். இந்த ஹோட்டலில் உனக்கு இனி இடமில்லை என்றான். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் கதிர் தன் காரின் சாவியை அங்கேயே போட்டுவிட்டு மலையில் ஒரு பைத்தியக்காரனை போல வெளியே ஓடினான். வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. கதிர் சாலைகளில் ஓடி ஓடி ரூபியை தேடத் தொடங்கினான். அவன் ஒவ்வொரு சிக்னலிலும் ஒவ்வொரு நடைபாதையிலும் ரூபி ரூபி என்று கத்திக்கொண்டே இருந்தான். இன்று அவன் ரூபியை இழந்து விட்டால் இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் தான் இந்த உலகிலேயே ஏழ்மையான மனிதனாகி விடுவோம் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். இரவு 2 மணி ஆகிவிட்டது. களைத்து போன கதிர் இறுதியாக ரூபியை முதலில் சந்தித்த அதே அந்தேரி சிக்னலுக்கே வந்து சேர்ந்தான். அங்கே கடுமையான நிசப்தம் நிலவியது. ஒரு பழைய தெருவிளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. கதிர் மனதளவில் எவ்வளவு உடைந்து போயிருந்தான் என்றால், அவன் சாலையின் நடுவிலேயே முழங்கால் இட்டு ஒரு குழந்தையைப் போல அழத் தொடங்கினான். அப்போது திடீரென்று பின்னால் இருந்து ஒரு லேசான குரல் கேட்டது. நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் ஐயா? கதிர் சட்டென்று திரும்பி பார்த்தான். மழையில் நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த ரூபி அங்கே ஒரு பழைய பேருந்து நிறுத்தத்தின் நிழலில் அமர்ந்திருந்தாள். கதிர் ஓடி சென்று ரூபியை அணைத்து கொண்டான். அவன் அழுது கொண்டே, என்னை மன்னித்து விடு ரூபி, தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நான் உன்னை ஹோட்டலை விட்டு துரத்தவில்லை, என்னுடைய மூச்சையே வெளியேற்றி விட்டேன். மாயா உன்னை சதி செய்து மாட்ட வைத்தாள் என்பது எனக்கு முன்பே தெரிந்துவிட்டது என்றான். ரூபி முற்றிலும் மௌனமாக இருந்தாள். அவள் கதிரை திரும்பி பார்க்கவில்லை. அவள் மெதுவாக, இப்போது சொல்லி என்ன பயன்? இதனால் என்ன மாறிவிட போகிறது ஐயா?
கண்ணாடியும் நம்பிக்கையும் உடையும் போது அதை மீண்டும் ஒட்ட வைத்தாலும் விரிசல் தழும்புகள் அப்படியேத்தான் இருக்கும் என்றாள். கதிர் ரூபியின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி, இல்லை ரூபி, போலித்தனம் இருக்கும் இடத்தில்தான் தழும்புகள் இருக்கும். நான் அந்த நேரத்தில் எல்லோர் முன்னிலையிலும் எதுவும் பேசாமல் இருந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் உன்னுடைய நேர்மைக்கான ஆதாரத்தை முழு உலகிற்கும் காட்ட வேண்டியிருந்தது. கதிர் ஒரு பெருமூச்சு விட்டு அதே சேரும் சகதியும் நிறைந்த மலையடிக்கும் சாலையில் ரூபியின் முன்னால் முழங்காலிட்டு அமர்ந்தான். ரூபி, அன்று நீ என்னிடம் வேலைதான் கேட்டாய், பிச்சை அல்ல. ஆனால் இன்று நான் உன்னிடம் அன்பிற்காக பிச்சை கேட்கிறேன். என் வாழ்க்கை மிகவும் எம்டியாக இருக்கிறது. என்னிடம் கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கிறது, ஆனால் எனக்கென்று யாரும் இல்லை. இந்த அனாதை கோடீஸ்வரனின் மனைவியாக நீ வருவாயா, என் வாழ்க்கையாக மாறுவாயா என்றான். ரூபியால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. எந்த உலகம் தன்னை எப்போதும் உதைத்து தள்ளியதோ, இன்று அதே உலகத்தின் ஆகச்சிறந்த பணக்கார மனிதன் தன் முன்னால் மண்டியிட்டு நிற்கிறான். ரூபியின் அனைத்து கோப தாபங்களும் கண்ணீரில் கரைந்து போயின. அவள் கதிரை தூக்கி நிறுத்தி அவனை அணைத்து கொண்டாள். அவள், ஆமையா, நான் உங்களை ஒருபோதும் விட்டு பிரிய மாட்டேன் என்றாள். அன்று இரவு அந்தேரியின் அந்த சிவப்பு சிக்னல் பணம் மற்றும் யதார்த்தம் என்ற அனைத்து சுவர்களையும் தகர்த்தெறிந்த ஒரு காதல் கதைக்கு சாட்சியானது. நண்பர்களே, இன்று நீங்கள் மும்பையின் தி ராயல் மல்ஹோத்ரா ஹோட்டலுக்கு சென்றால் அங்கே உங்களுக்கு திரு சரத்தோ அல்லது மாயாவோ காண கிடைக்க மாட்டார்கள். அங்கே அந்த ஹோட்டலின் முதலாளியாக ரூபி இருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம் என்னவென்றால், இன்று அந்த ஹோட்டலின் கதவிலிருந்து எந்த ஒரு ஏழையும் பசியோடு திரும்புவதில்லை. தனக்கு வீடில்லாமல் இருந்தபோது அனுபவித்த அதே வழியை வேறு யாரும் அனுபவிக்க கூடாது என்பதற்காக ரூபி ஹோட்டலின் ஒரு பகுதியை வீடற்றவர்களுக்காக திறந்து வைத்துள்ளார். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், ஒருவருடைய கிழிந்த பையை, வறுமையை வைத்து அவருடைய தகுதியை எடை போடாதீர்கள். ஆடைகளின் விலை சந்தையில் தீர்மானிக்கப்படுகிறது, ஆனால் ஒரு மனிதனின் மதிப்பு அவனது உழைப்பிலும் அவனது குணத்திலும் தான் இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை நிச்சயம் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்கள் அன்பானவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் கதிரின் இடத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்பதை எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எங்களது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.